ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். நாம் என் கடவுளுக்கு பாலில் அபிஷேகம் செய்ய வேண்டும். அதற்கான ஒரு சிறிய குறிப்பு, எனக்கு தெரிந்த ஒரு ஆன்மீக தத்துவம். ஒரு சிலர் சொல்கிறார்கள், ஏழைகளுக்கு குடிக்க பால் இல்லை, ஆனால் கல்லுக்கு போய் பாலை ஊற்றுகிறார்கள் என்று. கல்லை சிலையாக வழிபட காரணம் கல்லும் கரையும் என்ற நம்முடைய நம்பிக்கைதான். மனமுருகி பயபக்தியோடு தூய்மையான எண்ணத்தோடு நாம் வேண்டிக் கொண்டால் கடினமான எந்த செயலும் இலகுவாக மாறும் என்ற ஒரு நம்பிக்கைதான். நாம் போன பிறவியில் செய்த பாவ புண்ணியங்கள் தான் இப்பிறவி. அடுத்த பிறவியிலும் நாம் நன்மை செய்தால் நல்லவர்களாகவும், தீமை செய்தால் அதற்கு தகுந்த வாழ்க்கையும் தான் நமக்கு கிடைக்கும். எப்படி பார்த்தாலும் கோயில்களில் மக்களுக்கு தினமும் அன்னதானம் போட்டு தான் இருக்கிறார்கள். மக்களும் வயிறார சாப்பிட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். கடவுளுக்கு நாம் சம்பாதித்த பணத்திலிருந்து ஒரு சிறிய தொகையை பாலாபிஷேகம் செய்வதால் இறைவன் குளிர்ச்சி அடைந்து மனமகிழ்ந்து மேலும் மேலும் நமக்கு நல்லதே செய்வார் என்ற நம்பிக்கைதான். அது மட்டுமல்ல, பால் ஒரு தூய்மையின் அடையாளம். மனமும் எண்ணங்களும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. நமக்கு கிடைத்த பொருளை இறைவனுக்கே அர்ப்பணிக்கிறோம் என்ற பக்தி உணர்வு தான் காரணம். சாந்தத்தின் அடையாளம். குறிப்பாக சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்வது இறைவனின் சாந்தமான குளிர்ச்சியான தன்மையை நினைவூட்டுவதாக பக்தர்கள் கருதுகிறார்கள். பால், தயிர், தேன், இளநீர் போன்றவற்றால் அபிஷேகம் செய்வது இறைவனை போற்றும் ஒரு பாரம்பரிய இந்து மக்களின் வழிபாடு. முக்கியமாக பாலை ஊற்றினால் கடவுள் மகிழ்வார் என்பதை காட்டிலும் என்னிடம் உள்ளதை இறைவனுக்கு அர்ப்பணித்து அகந்தையை விட்டு தூய மனதுடன் வழிபடுகிறேன் என்பதே இதன் ஆன்மீக அர்த்தமாகும். ஓம் நம சிவாய.